எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். டெல்லி செங்கோட்டை அருகே கார் வெடிப்பு. 10 பேர் உயிரிழப்பு, 24 பேர் காயம். ஏன்னு பார்க்கலாம் வாங்க. டெல்லி காவல்துறை ஆணையர் சதீஷ் கோல்ச்சா சம்பவ இடத்துக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டார். அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சருடன் உடனுக்குடன் தகவல் பகிர்ந்து வருகிறோம். கார் வெடிக்கும் முன்பாக சிக்னலில் மெதுவாக அது நகர்ந்து கொண்டிருக்கும் போது வெடித்ததாக தெரிய வந்துள்ளது. இது கார் வெடிகுண்டு தாக்குதலா என இப்போதைய சூழலில் தெரிவிக்க இயலாது என்றார். இந்த சம்பவத்திற்கு நெற்றிப் பகுதியில் காயமடைந்த ஒருவர் கூறுகையில், "எனது ஆட்டோவின் முன் ஒரு கார் நிறுத்தப்பட்டிருந்தது. அது திடீரென வெடித்தது" அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து டெல்லியில் விமான நிலையம், ரயில் நிலையங்கள், பேருந்து நிலையங்களில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. டெல்லியை அடுத்த ஹரியானாவின் ஃபரிதாபாத்தில் காஷ்மீரைச் சேர்ந்த மருத்துவரின் வீட்டில் சுமார் 360 கிலோ அமோனியம் நைட்ரேட் வெடிபொருள் மற்றும் ஆயுதங்கள் திங்கட்கிழமை காலையில் கண்டுபிடிக்கப்பட்ட சில மணி நேரங்களுக்கு பிறகு டெல்லி செங்கோட்டை அருகே இந்த கார் வெடிப்பு சம்பவம் நடந்துள்ளது. ஆனால் 2 சம்பவங்களும் ஒன்றுக்கொன்று தொடர்புள்ளனவா என்றுவதை சொல்ல முடியாது அப்படின்னு காவல்துறையினர் சொல்லியிருக்கிறாங்க. கார் வெடிவிபத்து நிகழ்ந்த செங்கோட்டை பகுதியில் ஆய்வு செய்த மத்திய அமைச்சர் அமித் ஷா எல்என்ஜேபி மருத்துவமனைக்கு சென்று சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து நலம் விசாரித்தார். பின்னர் மருத்துவர்கள் அதிகாரிகளுடன் ஆலோசனையும் நடத்தினார். வெடி விபத்து ஏற்பட்ட ஹுண்டாய் i20 காரின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டு அவரிடம் விசாரணை நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். முன்னதாக சம்பவத்தை நேரில் பார்த்த ஒருவர் கூறுகையில், வெடிப்பு நிகழ்ந்த கார் ஹரியானா மாநிலத்தின் பதிவு எண் கொண்டிருந்தது. காரின் உள்ளே 3 பயணிகள் இருந்தனர் அப்படின்னு சொல்லியிருந்தார். இதையொட்டி சல்மான் என்ற நபரின் பெயரில் கார் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது.